ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 25. காவ்யா காலேஜ் முடித்து பஸ் ஸ்டாப் வரும் வழியில், இனிமே யாரும் முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க ஹெல்ப் எதுவும் கேட்டாங்கன்னா முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டே வந்தாள். அப்போது அவள் முன் கூட்டமாக வந்த காலனிவாசிகள் காவ்யாவை பார்த்ததும் காவ்யாவிடம், எங்களுக்கு உதவி பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி என்று கூறவும், காவ்யா திருவென்று முழித்து கொண்டே, எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க என்று கேட்டாள். அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவர் காவ்யாவிடம், நாங்க எல்லாரும் இந்த ஊர்ல ஒரு காலனில வசிக்கிறோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலனிக்கு வந்து முத்துப்பாண்டி எங்க கிட்ட, நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க இடத்துல பெரிய பெரிய பில்டிங் கட்டி அதோட கீழ்த்தளத்துல நீங்க இருந்துக்கோங்க, அதோட மேல் தளத்தில் எங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் இருந்துக்குருவாங்க, அதுக்கு தனியா வாடகை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி பெரிய எல்லா வசதியும் உள்ள பில்டிங்கோட வரைபடத்தை காட்டினான். எங்க காலனில இருப்பவங்க எல்லாரும் எங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னு நினைச்சு ஒத்துக்கிட்டோம். உடனே அவன் எங்க எல்லாரிடமும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கொண்டு போனான். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அந்த இடத்துல பில்டிங் கட்டல, ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி கட்ட போறான்னு. அதோட எங்க காலனில இருக்கிறவங்க எல்லாரும் போய் முத்துப்பாண்டி கிட்ட அது உண்மையானு கேட்டோம். அதுக்கு அந்த முத்துப்பாண்டி, நீங்க எல்லாரும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த என்கிட்ட வித்துட்டீங்க, நான் அந்த இடத்துல என்ன கட்டுனா உங்களுக்கு என்னன்னு கேட்டு நாங்க அவன்கிட்ட எங்க இடத்த வித்துட்டா மாதிரி ஒரு பத்திரத்தையும் எங்க கிட்ட எடுத்து காட்டினான். எங்களுக்கு அதிர்ச்சியில என்ன செய்யறதுன்னே தெரியல. நாங்களும் எல்லா வக்கீலிடமும் எங்களுக்கு உதவி செய்ய கேட்டோம். ஆனா அவங்க எல்லாரும் முத்துப்பாண்டிக்கு பயந்துகிட்டே உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா கார்த்திக் தம்பி அந்த முத்துப்பாண்டி எதிர்த்து எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு எங்க இடத்த மீட்டு கொடுத்தாரு. அதனால நாங்க கார்த்திக் தம்பி கிட்ட நன்றி சொன்னோம். அதுக்கு கார்த்திக் தம்பி, நீங்க அவருக்கு இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்களா, அதனால உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொன்னாரு, அதனாலதான் உங்களுக்கு நன்றி சொல்றோம் என்று கூறிவிட்டு மறுபடியும் காவ்யாவிற்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். அவர்கள் கலைந்து சென்றதற்கு பின்புதான் பஸ் ஸ்டாப்பில் ஒரு மூலையில் நின்று கொண்டு காவ்யாவையே பார்த்து கொண்டிருந்த கார்த்திகை கவனித்தாள் காவ்யா. காவ்யா கார்த்திகை பார்க்கவும் புன்னகைத்து கொண்டே கையை லேசாக ஹாய் என்பது போல் தூக்கினான் கார்த்திக். அதற்குள் காவ்யா பஸ் வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அவள் எப்போதும் செல்லும் மகளிர் பேருந்து வந்து நின்றது. உடனே கார்த்திகை பார்த்ததும் பார்க்காதது போல் அதில் ஏறிக்கொண்டாள். கார்த்திக் சற்று சோகமாக தூக்கிய கைவிரல்களை அப்படியே மெதுவாக மடக்கி கண்களை இறுக்க மூடி ஒரு முறை வேகமாக பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் கண்களை திறந்து அந்த பஸ் போகும் தூரம் வரை பார்த்துவிட்டு திரும்பினான். காவ்யா வீட்டிற்கு குழப்பமாகவும் வருத்தமாகவும் வந்தாள். இரவு நேரத்தில் சாப்பிட வராமல் தன் அறையில் புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு கண்ணிமைக்காமல் பஸ் ஸ்டாப்பில் நடந்ததை யோசித்துக் கொண்டிருந்தாள் காவ்யா. அங்கு வந்து சரண்யா, ஹே காவ்யா என்று லேசாக உலுக்கினாள். என்னக்கா என்று கேட்டாள் காவ்யா. புத்தகத்தை திறந்து வச்சுட்டு என்ன படிக்காம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள் சரண்யா. ஒன்னும் இல்ல என்று தலையை அசைத்து விட்டு புத்தகத்தை படிப்பதற்காக பார்த்த காவ்யாவிடம், படிச்சது போதும் வா சாப்பிட என்று கூப்பிட்டாள் சரண்யா. இல்லக்கா எனக்கு பசிக்கல என்றாள் காவ்யா. பசிக்கலையா? ஏன், ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள் சரண்யா. இல்லக்கா எக்ஸாம் வருது, அந்த டென்ஷன் தான் என்றாள் காவ்யா. காவ்யாவை ஒரு முறை உற்று பார்த்து விட்டு, இது எப்பல இருந்து காலேஜ் டாப்பருக்கே எக்ஸாம் டென்ஷனா இருக்குன்னா அப்போ ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் என்று காவ்யாவை பார்த்து கேட்டாள் சரண்யா. இல்லக்கா அது வந்து என்று காவ்யா பேச்சை இழுக்கும் போதே, நீ ஒன்னும் சொல்ல வேணா காவ்யா, வா முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு காவ்யா கையை பிடித்து இழுத்து சென்றாள். எங்க வீட்டில் கார்த்திக் சோகமாக அமர்ந்திருந்தான். அவனை பார்க்க கிஷோரும் ஆனந்தும் வந்தனர். கார்த்திகை பார்த்ததும், டே என்னடா கார்த்திக் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்க என்று கிஷோர் சொல்லிக் கொண்டே அவன் அருகில் சென்று அமர்ந்தான். அதற்கு ஆனந்த், டே உனக்கு தெரியாதாடா, அவன் இன்னைக்கு காவ்யாவை பார்த்திருக்க மாட்டான், அதான் சோகமா இருக்கான் என்று கூறினான். இல்லடா இன்னைக்கு காவ்யாவை பார்த்தேன். அப்புறம் என்னடா என்றதும் அவன் காலையில் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். ஆட்டோவில் நடந்த விஷயங்களை சொல்லும் போதே ஆனந்த் கிஷோரிடம், டே இன்னைக்கு நமக்கு ட்ரீட் கன்ஃபார்ம்டா என்று கூறிவிட்டு ஆர்வமாக கேட்க தொடங்கினான். கடைசியில் காவ்யா ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லாம பாத்தும் பார்க்காத மாதிரி போனதை சொல்லவும், டே என்னடா மத்த பொண்ணுங்கெல்லாம் ஒரு வளையல் கண்மை வாங்கி கொடுத்தாலே ஐ லவ் யூ சொல்ற காலத்துல அவ்வளோ பேர் போய் அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லியும் அந்த பொண்ணு கண்டும் கண்டுக்கிறாம போயிருச்சா? நாளைக்கு அந்த காவ்யாவை சும்மா விடக்கூடாதுடா கார்த்திக், எல்லாம் தலைக்கு மேல போயிருச்சு, இனி சும்மா இருக்க கூடாது, நாளைக்கு போய் அந்த பொண்ணு கிட்ட என்னன்னு கேட்டே ஆகணும். நீ வேணும்னா அந்த புள்ளைய சும்மா விடலாம், ஆனா என்னால தாங்கிக்க முடியலடா என்று புலம்பி தள்ளினான் ஆனந்த். டே ஆனந்த், நான் சொல்றத முழுசா கேளுடா, நான் ஒன்னும்
காவ்யா என் மேல இம்ப்ரெஸ் ஆகணும்னு அந்த காலனில இருக்கிறவங்கள கூட்டிக்கிட்டு போய் காவ்யாவிற்கு நன்றி சொல்லல. எனக்கு தோணுச்சு இந்த வெற்றியில காவ்யாவுக்கும் பங்கு இருக்குன்னு. ஆனா காவ்யா என்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சுடா. நான் என்னமோ காவ்யாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ண மாதிரி ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. அதான் இனிமேல் காவ்யா முன்னாடி போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம காவ்யா என்னைய பார்க்காமலே இருந்தப்ப கூட இவ்வளவு கஷ்டமா இல்ல. ஆனா இப்போ காவ்யா என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்றான் கார்த்திக் சோகம் துணித்த குரலில். ஷாஜஹான் மும்தாஜ்காக தாஜ்மஹால் கட்டினதை கேள்விப்பட்ட கூட இவ்வளவு ட்ரூவான லவ் இருக்குமான்னு என்னால நம்ப முடியலடா. ஆனா உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ட்ரூவான லவ் இருக்குன்னு நம்ப தோணுதுடா. உன்னுடைய லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்டா. சக்சஸ் ஆகலைனா ஆக வைப்போம் என்று ஆனந்த் கூறவும் சிரித்து கொண்டே கார்த்திக் இருவரின் தோள்களிலும் கையை போடவும் ஆனந்த் நண்பேண்டா என்று கூறினான். மூவரும் கலகலவென்று சிரித்தனர். அத்தியாயம் 26. காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி சரண்யா ஆபீஸுக்கு சென்று விட்டதால் காவ்யா எப்போதும் போல தனியாக பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றாள். காவ்யா தூரத்தில் வருவதை பார்த்ததும் கார்த்திக் பஸ் ஸ்டாப்பின் பின்புறம் சென்று மறைந்து கொண்டான். மறைந்திருந்து காவ்யா வருவதையே பார்த்து கொண்டிருந்தான். காவ்யா பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கவும் அங்கு பெட்டிக்கடை வைத்திருப்பவர் காவ்யாவிடம், ஏமா நீ எப்பவும் போற பஸ் அப்பாலேயே போயிடுச்சு என்றார். காவ்யா தனது கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்துவிட்டு, இப்போ பஸ் வர டைம் தான், ஆனா அதுக்குள்ள பஸ் போயிருச்சா என்று கடைக்காரரிடம் கேட்கவும், என்னான்னு தெரியல, ஆனா இன்னைக்கு இந்த ரோட்ல சில பஸ் ரூட் மாறி போகுது என்றார் அந்த பெட்டி கடைக்காரர். என்னவாக இருக்கும் என்று காவ்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே காவ்யா காலேஜின் வழியாக செல்லும் வேறு ஒரு பஸ் வந்தது. இன்னைக்கு இந்த பஸ்ல தான் போகணும் என்று நினைத்த காவ்யா அந்த பஸ்ஸில் ஏறினாள். அதை பார்த்த கார்த்திக் தானும் அந்த பஸ்ஸில் ஏறுவதற்காக ஒரு அடி முன் எடுத்து வைத்தவன் பின்பு வேண்டாம் என்று நின்று விட்டான். விசில் அடிக்கவும் பஸ் புறப்பட்டது. அவனை அறியாமலே நகர்ந்து கொண்டிருக்கும் பஸ்ஸில் ஓடி சென்று ஏறிக்கொண்ட கார்த்திக் படியிலிருந்து உள்ளே சென்றவனின் கண்கள் காவ்யாவை தான் தேடியது. காவ்யா பின்புறத்தில் ஒரு ஜன்னல் ஓரம் சீட்டில் அமர்ந்திருந்தாள். காவ்யாவை பார்க்கவும் அந்த இடத்திலேயே பக்கத்தில் இருக்கும் கம்பியை பிடித்துக்கொண்டு நின்று விட்டான் கார்த்திக். பஸ்ஸின் எதிர்முனையில் அடிக்கும் காற்றிற்கு காவ்யாவின் முடி காவ்யாவின் முகத்தில் வந்து அலை போல் விழ அதை மெதுவாக விரல்களால் நகட்டி கொண்டே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த காவ்யாவை தன்னை மறந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் கார்த்திக். சரியாக டிக்கெட் எடுப்பதற்காக காவ்யா திரும்பவும் தனது பார்வையை தாழ்த்தி கொண்ட கார்த்திக் சிறிது நேரம் கழித்து காவ்யாவை பார்த்தான். காவ்யா கார்த்திக்கை பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்திக் காவ்யாவை பார்த்ததும் காவ்யா புன்னகைத்துக் கொண்டே ஹாய் என்று சொல்வது போல் கையை லேசாக தூக்கினாள். ஒரு நொடி மூச்சு முட்டி மயக்கம் வருவதைப் போல் தள்ளாடி சட்டென்று கம்பியை பிடித்து சுதாரித்து நின்ற கார்த்திக் காதல் புன்னகை உதிர்த்து கொண்டே ஹாய் என்று காவ்யாவிற்கு கை காட்டினான். அவள் மெலிதாக புன்னகைத்துவிட்டு மறுபடியும் ஜன்னல் புறம் திரும்பிக் கொண்டாள். கம்பியில் தன் நெற்றியை சாய்த்த கார்த்திக் ஓரக்கண்ணால் காவ்யாவை மறுபடியும் பார்த்தான். அப்போது அவன் மனம் பாடத் தொடங்கியது. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது, இதயமே ஹோ இவளிடம் ஹோ உருகுதே, இந்த காதல் நினைவுகள் தாங்காதே, அது தூங்கும் போதிலும் தூங்காதே, பார்க்காதே ஓ என்றாலும் ஓ கேட்காதே ஓ. பஸ்ஸில் விசில் அடிக்கும் சத்தம் கேட்டு தன் சுயநினைவுக்கு வந்தான் கார்த்திக். அப்போது ஒரு நிறுத்தத்தில் நிறைய பயணிகள் அந்த பஸ்ஸில் ஏறினார்கள். அதில் அங்கு ஒரு முதியவர் உட்கார இடம் இல்லாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்த காவ்யா அவரை அழைத்து தன் இருக்கையில் அமர சொல்லிவிட்டு வந்து கார்த்திக்கின் பக்கத்தில் கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டாள். காவ்யா தன் பக்கத்தில் நிற்கவும் தன் அருகில் நிற்கும் காவ்யாவை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் மனதில் கண்கள் இருக்கும் காரணம் என்ன, என்னை நானே கேட்டேனே, உனது அழகை காணத்தானே கண்கள் வாழுதே,
மரண நேரத்தில் உன் மடியின் ஓரத்தில் இடமும் கிடைத்தால் இறந்தும் வாழுவேன். பஸ் தனது காலேஜை தாண்டி போவதை பார்த்த காவ்யா பஸ்ஸை நிறுத்த சொன்னாள். பஸ் நின்றது. பஸ்ஸில் இருந்து காவ்யா இறங்கவும் கார்த்திக்கும் சேர்ந்து இறங்கிக் கொண்டான். காவ்யா வேகமாக நடந்து தன் கல்லூரியின் அருகில் வரும்போது தன்னை சுற்றி பார்த்தாள். சுற்றும் வெறிச்சோடி கிடந்தது. சில கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தன்னை சுற்றி வித்தியாசமாக பார்த்து கொண்டே காலேஜின் பக்கத்தில் வந்தாள். காலேஜ் கேட் அடைத்து பூட்டு போடப்பட்டிருந்தது. காவ்யா ஏதும் புரியாமல் தன்னை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஏதோ வேலையாக வந்த அந்த காலேஜ் வாட்ச்மேன் காலேஜின் கேட்டை திறந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த காவ்யா அவரிடம் சென்று, இப்பதான் காலேஜ் ஓபன் பண்றீங்களா என்று கேட்டாள். இல்லம்மா, இன்னைக்கு காலேஜ் இல்ல, லீவு என்றார். லீவா? ஏன் என்று அதிர்ந்து கேட்டாள் காவ்யா. இன்னைக்கு இந்த ஏரியால காலையில பெரிய கலவரம் நடந்துருச்சு. ஒரு பெரிய ரவுடிக்கும் இந்த ஏரியா எம்எல்ஏ ஆளுங்களுக்கும் திடீர்னு சண்டை வந்துருச்சு. அதனால காலேஜ் இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க. இன்னைக்கு உனக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்களேமா என்று காவ்யாவிடம் கேட்டார் அவர். இல்ல, என்னோட போன் 2 நாளைக்கு முன்னாடிதான் கெட்டு போச்சு என்றாள் காவ்யா. ஓ அப்படியாமா, இன்னும் 2 நாளைக்கு காலேஜ் லீவு தான் என்று கூறிவிட்டு அவர் விறுவிறுவென்று காலேஜுக்குள் சென்று விட்டார். காவ்யா சிறிது நேரம் நின்று பார்த்தாள். ஆனால் ஒரு பஸ் கூட வரவில்லை. அருகில் இருக்கும் கடைக்கு சென்றாள். அந்த கடைக்காரர் கடையை அடைத்துக் கொண்டிருந்தார். அவரிடம் தன் ஏரியாவுக்கு செல்லும் பஸ் எப்போது வரும் என்று விசாரித்தாள். அவர் ஒரு ரோட்டை காட்டி, இந்த பக்கம் வர பஸ் தான் 1-2 வருது என்று கூறிவிட்டு காவ்யா ஏரியாவுக்கு செல்லும் ரோட்டை காட்டி, இந்த பக்கம் போற பஸ் 1 கூட போகல என்றார். என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தாள் காவ்யா. அதற்குள் அவரும் கடையை அடைத்துவிட்டு சென்று விட்டார். காவ்யாவிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. தலையை குனிந்திருந்த காவ்யாவின் முன் ஒரு கை போனை நீட்ட, போனை பார்த்துவிட்டு யார் என்று தலையை நிமிர்த்தி பார்த்தாள். உங்க வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி யாரையாவது வர சொல்லுங்க என்றான் கார்த்திக். காவ்யாவிற்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. உடனே கார்த்திக்கின் கையில் இருந்த போனை எடுத்தாள். அதை ஆன் பண்ணுவதற்குள் காவ்யாவிடமிருந்து போனை பருங்கினான் கார்த்திக். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.